ஸோ சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு வரோம். அதில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலகுகளில் கேட்பாங்க. ஒன்று அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன, ஒன் லைட் இயர் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்செக் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது, பாக்ஸ் கொஸ்டின் கூட. சரிங்களா, வானியல் அலகு ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதான் பூமி, இதான் சூரியன், இந்த ரெண்டுடைய டிஸ்டன்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ சராசரி தொலைவு எவ்வளோ இருக்கும்னா 180 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கும். இதான் வானியல் அலகுன்னு சொல்லுவாங்க. ஒன்று அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா எவ்வளோ அப்படின்னா 1.496 × 10⁻⁻⁻ மீட்டர் அப்படின்னு வரும். சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தேர்வில் கேட்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளியாண்டு. ஒளியாண்டுன்னா என்னன்னா, ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் வேக்யூம்ல ஓராண்டு காலம் 1 இயர் ஃபுல்லாமே அது பயணம் செய்யக்கூடிய அந்த தொலைவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க. டெஃபனேஷனை கேட்டாங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ 1 லைட் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லைட் இயர் என்றது 9.46 × 10⁻15 மீட்டர். இதே கிலோமீட்டரில் கேட்டாங்கன்னா 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். அதாவது இந்த இடத்துல இருந்து -3 வேல்யூவை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் தெரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ இதான் வந்து ஒளியாண்டு. அடுத்து விண்ணியல் ஆரம், பார்செக் அப்படின்னா, பார்செக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விண்ணியல் ஆரம் என்பது சூரியனுக்கு குடும்பத்திற்கு வந்து வெளியே உள்ள அதோடைய அவுட்டர் இருக்கக்கூடிய அந்த பொருளின் அந்த தூரத்தை அளவிடுவதற்கு எந்த அலகால் அளவிடுறாங்கன்னா பார்செக்கால் அளவிடுறாங்க. ஒரு பார்செக் அப்படின்றது 3.26 ஒளியாண்டு. அதே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் கேட்டாங்கன்னா 3.08 × 10⁻16 மீட்டர். இந்த 3 அலகுமே எங்கே பயன்படுத்தப்படுகிறதுனா வானில் உள்ள நம்ம பொருட்களை வந்து தொலைவை கண்டறிவதற்காக இது பயன்படுகிறது. நன்றி.